ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, கோதுமை மாவு ஒரு 2 கிளாஸு 3 கிளாஸு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ரவை, அதுக்கப்புறம் எதுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை, நம்ம எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம். எது பிடிச்சதோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பிசிச்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசிக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பற்றலாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ வந்து நம்ம இந்த டேஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட் பற்றலாம் மறுபடியும் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நம்ம போட்டுக்கலாம். நல்லா இப்போ பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொலன்னு சப்பாத்திக்கு பிசைக்கிற மாதிரி பிசைட்டு இன்னும் கொஞ்சம் லூஸாகவே கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்துடுச்சு. இது கொலன்னு இந்த மாதிரி வரணும். பாருங்க, தொட்டை அப்படி கொலன்னு போகணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடறோம் ஊற வைக்கிறதுக்காக. இப்போது இந்த ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடறோம். அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து அடுப்பில் வைக்கிறோம். நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இப்போது இந்த பாண்டில் ஒரு பாத்திரத்தை வைக்க போகிறோம். இந்த பாண்டில் வந்து சூடான உடனே எண்ணெயை ஊற்ற போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எண்ணெயை ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முறுக்கு சுட போகிறோம். அதேமாதிரி முறுக்கு சுடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம முறுக்கு சுடுறதுக்கு தேவைன்னா இது ஒரு கருவி தான். இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன டிசைன் வேணாலும் மாற்றிக்கலாம். நம்ம பிடிச்ச டிசைன் மாற்றிட்டு நம்ம பண்ணிக்கலாம் முறுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 2 விதமாக நான் வந்து டிசைன் வச்சுருக்கேன் முறுக்கு சுடுறதுக்கு. ஒன்று ஸ்டார், ஒன்று நார்மல் சர்க்கிள் மாதிரி. நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டார் எடுக்க போகிறோம். ஸ்டார் எடுத்து தான் முறுக்கு சுட போகிறோம். இப்படி போட்டு இதை நம்ம டைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, தட்டில் வச்சிட்றோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம இந்த இதில் ஃபில் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் எடுக்கிறோம். இப்படி எடுக்கிறோம், உள்ளே போடுறோம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எடுக்கிறோம், உள்ளே போடுறோம். இப்போ மேலே வந்து இதை நம்ம வச்சு ஒரு அழுத்திக்கிறோம். ஓகே, ஆமாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. இப்போது நாம் முறுக்கு பிழிய போகிறோம். நல்லா வந்துடுச்சு. நல்லா அழுத்துனா நல்லா வந்துடும் முறுக்கு. இந்த அளவுக்கு வெளியே அழுத்தினோம்னா முறுக்கு வெளியே வருதுதான். அவ்வளோதான். முறுக்கு வச்சு லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. சூப்பராக முறுக்கு வந்துடுச்சு.
சுவையான முறுக்கு. இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்தவுடனே முறுக்கை எடுத்துடணும். ரொம்ப தீய விடக்கூடாது. எப்படி இருக்கு முறுக்கு? ஓகே, இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் வறுத்து முடிச்சாச்சு. கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து விட்டுட்டோம். எடுத்து ஒரு 5 நிமிஷம் இந்த தட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூடு ஆகிடுச்சுன்னா முறுமுறுன்னு சூப்பரான ஒரு நம்ம முறுக்கு பாருங்கள். இப்போ இன்னொரு ஸ்டைலான ஒரு முறுக்கு, ஒரு சர்க்கிள் முறுக்கு. நம்ம கடையில் வாங்கி கொடுக்க பதிலாக இதை சாப்பிட்லாம். இந்த பொடிங்க கடையிலேயே தான் கேட்குங்க. அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட்டான ஒரு முறுக்கு, சூப்பரான ஒரு முறுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இது 2வது அடசல் முறுக்கு போட்டாச்சு. இது ப்ளைனாக வந்திருக்கும். வீட்லேயே சுடுறதுனால பின் விளைவுகள் எதுவும் இருக்காது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் 1 கிலோ செஞ்சு கொடுத்தாரு கடையை நல்லா காலி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அழகாக சமையல் சுட்டு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு இப்போ ஆறிடுச்சு. இப்போ இந்த முறுக்கு எடுத்து நீங்கள் உடைச்சிங்கன்னா டஸ்ட்னு இருக்கும் அப்படிங்களா. இந்த அளவுக்கு ஆறினோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முறுக்கு மாதிரி தான் சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முறுக்கு சுட்டு முடித்தாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கும் முறுக்கு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டான முறுக்கு. அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. இப்படி தான் முறுமுறுன்னு இருக்கும். இனிப்பாக இருக்குதா? சூப்பராக இருக்குதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த முறுக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டிங்கன்னா நம்ம தேவையான போது எடுத்து சாப்பிடலாம். இந்த முறுக்கு சாப்பிட எப்படிங்க சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.